அத்தியாயம் 122. சமரன் குகைக்குள் தன் இடத்தில் அமர்ந்தான். தனது மோதிரத்திலிருந்து மருந்து தயாரிப்பதற்கான அனைத்து பொருட்களையும் வெளியே எடுத்தான். பின் மெதுவாக மந்திர கொப்பரையை அவனுக்கு முன்னால் வைத்தான். அடுத்ததாக 2 மருந்துகளை தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் அவனுக்கு அருகில் அழகாக வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டான். தனது ஊதா மந்திர ஒளியை உருவாக்க தேவையான அனைத்து பொருட்களையும் ஒருமுறை பார்த்து எல்லா பொருட்களும் சரியான அளவில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட சமரன் தன்னிடம் அனைத்து பொருட்களும் இருப்பதை உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். அடுத்து அவன் கொப்பரையை ஏற்றிக் கொண்டிருந்த போது திடீரென்று வருணமித்திரர் தன் வளையத்திலிருந்து வெளியே வந்து அருகில் இருந்த ஒரு பெரிய பாறையில் அமர்ந்து கொண்டார். பாறையில் அமர்ந்த வருணமித்திரர் சிரித்துக்கொண்டே சமரனை பார்த்து கொண்டிருந்தார். சமரனுக்கு அவர் புன்னகையில் இருந்தே இனி மருந்து தயாரிக்க ஆரம்பிக்க வேண்டுமே என்ற கேலி புரிந்தது. அடுத்து என்ன என்று யோசித்த சமரன் தன் ஆசிரியரை பார்த்துவிட்டு மெதுவாக கண்களை மூடினான். சமரன் கண்களை மூடியவுடன் ஊதா நிற மந்திர ஒளி தன் உள்ளே தங்கி தனது உடலின் ஆழத்தில் ஆழமாக மூழ்கி இருப்பதை உணர்ந்தான். அதை வெளியே கொண்டு வர விரும்பினான் சமரன். மேலும் அவன் 2 மருந்துகளையும் தயாரிக்க வருணமித்திரர் அவனுக்கு கொடுத்த மருந்து சீட்டும் நினைவுக்கு வந்தது. வருணமித்திரரின் குறிப்புகளை முழுதாக ஒருமுறை நினைவு கூர்ந்த சமரன் கண்களை திறந்து 2 கைகளையும் தடவ ஆரம்பித்தான். தேய்க்கும் போது மெதுவாக கைகள் வெப்பமடைந்ததை சமரன் உணர்ந்தான். உடனே இது நெருப்பை மூட்டுவதற்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டான். பிறகு சமரன் தனது சூடான கைகளால் அந்த சட்டியை தொட்டான். உடனே அந்த மந்திர ஒளி சமரனின் கையை கடந்து நேராக அந்த கொப்பரைக்குள் சென்றது. அந்த ஒளி கொப்பரைக்குள் நுழைந்தவுடன் ஒரு லேசான வெடிப்பு ஏற்பட்டது. அதனால் ஊதா நிற நெருப்பு கொப்பரைக்குள் எரியத் தொடங்கியது. அந்த நெருப்பை பார்த்த சமரனால் காட்டு ஊதா சக்தி கொப்பரையிலிருந்து வெளியேற முயற்சிப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் சமரன் இப்போது அந்த சக்தியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். எனவே அந்த எரியும் நெருப்பை கட்டுப்படுத்த தனது மந்திர சக்தியை கட்டுப்படுத்தினான். பின் அதை மருந்து தயாரிக்க பயன்படுத்த முடியும் என்ற அளவிற்கு சாதாரணமாக்கினான். நெருப்பும் சமரனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முன்பை விட மிகவும் குறைவாக ஒளிர ஆரம்பித்தது. இதனால் மருந்து எரியும் பயமும் அவனுக்கு நீங்கியது. இதை பார்த்த சமரன் வருணமித்திரர் பக்கம் தன் கண்களை திருப்பி அவரை பார்த்து புன்னகைக்கத் தொடங்கினான். சமரனின் சிரிப்பை கண்ட வருணமித்திரர் சமரன் தன்னிடம் என்ன சொல்லப் போகிறான் என்பதை புரிந்து கொண்டார். அதனால் அவரும் சமரனை பார்த்து சிரித்துக் கொண்டே, சரி சமரா, இனி நீ மருந்து தயாரிக்க ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். மேலும் கொப்பரையில் எரியும் ஊதா நிற நெருப்பை சமரன் எப்படி சரியாக கட்டுப்படுத்தினான் என்று யோசிக்க ஆரம்பித்தார் வருணமித்திரர். சமரன் முதலில் தனது உள் சக்திகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவனால் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். மேலும் சமரனும் அதை சிறப்பாகவே செய்தான். அதன் காரணமாகத்தான் இவ்வளவு ஆபத்தான காட்டு நெருப்பை கூட அவ்வளவு எளிதாக அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது. இதை உணர்ந்த வருணமித்திரர் சமரனை மனதுக்குள் பாராட்டத் தொடங்கினார். இந்த பையன் இப்போ தன்னோட உள் சக்தியை சிறப்பா பயன்படுத்த கத்துக்கிட்டான். அதனாலதான் இந்த ஆபத்தான நெருப்பை கூட எளிதாகவும் விரைவாகவும் அவனோட சொல்லை ஏற்கும்படி கட்டாயப்படுத்த முடியுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். சமரன் தீயை நன்றாக கட்டுப்படுத்தியதால் இப்போது மருந்து தயாரிக்கும் அடுத்த கட்டத்திற்கு செல்லத் தொடங்கினான். அதற்கு சரியான அளவு மூலிகைகளை கொப்பரையில் வைக்க வேண்டியிருந்தது. இதை யோசித்த சமரன் தன் கையை பக்கவாட்டில் வைத்து பசுமையான பூ என்ற பெயர் கொண்ட கரும்பச்சை செடியை எடுத்தான். சக்திகளை காப்பாற்ற பயன்படும் இந்த பூவின் இலைகளுக்குள் அப்படி ஒரு சக்தி இருந்தது. அதனால் தான் வலிமை காக்கும் மருந்து தயாரிக்க இது மிக முக்கியமான பூவாக இருந்தது. சமரன் அந்த பசுமையான மலரை கவனமாக பார்த்தான். அதை நேரடியாக அந்த மந்திர கொப்பரைக்குள் எரிந்தான். அந்த மலர் கொப்பரையின் உள்ளே சென்றவுடன் கொப்பரையில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த ஊதா நிற நெருப்பு அதை தாக்கியது. இதன் காரணமாக அந்த பூவின் இலைகளும் கரும்பச்சை நிறத்தில் எரிந்து இப்போது பழுப்பு நிறமாக தோன்றியது. இதை பார்த்த சமரன் தன் உள் சக்தியை பயன்படுத்தி தீயை இன்னும் கொஞ்சம் குறைத்தான். இந்த வேலை செய்ய சிறிது நேரம் பிடித்தது. ஆனால் சமரன் மீண்டும் அதை முடித்தபோது நெருப்பு அதிக வெப்பமாகவோ அல்லது அதிக குளிராகவோ இல்லை. அப்போது அந்த தீயின் மேலே பசுமையான மலர் மிதந்து கொண்டிருப்பதை சமரன் பார்த்தான். இது மருந்து தயாரிக்க நெருப்பு முற்றிலும் தயாராகிவிட்டது என்று அர்த்தம். இதை புரிந்து கொண்ட சமரன் இன்னும் சிறிது நேரம் பூவை இப்படியே சூடாக்கினான். அந்த பூவில் பச்சை நிற திரவம் உருவாவதை கவனித்தான். பிறகு அந்த திரவம் அதிகரித்துக் கொண்டே போக அந்த பசுமையான பூ சிறியதாகிக் கொண்டே இருந்தது. மேலும் அந்த மலரிலிருந்து திரவம் அனைத்தும் வெளியேறியதும் பூவின் மீதமுள்ள பகுதி எரிந்து சாம்பலாகி நேராக சட்டியின் ஒரு மூலையில் விழுந்தது.
முதல் முயற்சியிலேயே சமரனின் வெற்றியை பார்த்த வருணமித்திரர் அவனை பாராட்டுவதை தடுக்க முடியாமல் சிரித்துக்கொண்டே சமரனிடம், என்ன சமரா, உன் உள்வலிமையை நான் ஏத்துக்கிட்டே ஆகணும் போலியே. உண்மையை சொல்லணும்னா சில 2ஆம் தரவரிசை பாரம்பரிய மருத்துவர்களை விட உன்னோட உள்பலம் அதிக சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு என்றார். இதை கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே கொப்பரையில் இருந்த பச்சை நிற திரவத்தை தன் சக்தியால் வெளியே இழுத்து நேரடியாக ஒரு பச்சை நிற குப்பியில் ஊற்றி மற்ற பொருட்களுடன் கலக்க தயாராக வைத்தான். அடுத்து அதே போல 3 வெவ்வேறு பூக்களில் இருந்து வெவ்வேறு வண்ண திரவங்களை எடுத்து அதையும் பச்சை குப்பியில் வைத்தான். பின் கருமேகம் பழத்தை மந்திர நெருப்பில் வறுத்து அதிலிருந்து வெளிர் பச்சை தூள் செய்து எடுத்தான். இதேபோல் மருந்து தயாரிக்க சமரன் சுமார் 12 மந்திர மலர்கள் மற்றும் பழங்களை எரித்து சாம்பலாக்கி தூள் தயார் செய்து அனைத்தையும் பச்சை குப்பியில் கலக்கினான். இப்போது அவனது மருந்து தயாராக இருந்தது. சமரனின் உள்ளார்ந்த சக்தி மிகவும் வலுவானதாக இருந்ததாலும் அவன் இந்த மருந்துகளை முதலில் தயாரிப்பதால் எந்த பூ அல்லது பழத்தை எவ்வளவு நேரம் சூடாக்க வேண்டும், எந்த வெப்பநிலையில் சூடுபடுத்த வேண்டும் என்பதை அவனால் முதலில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அடுத்த முறை தனக்கு இவ்வளவு பழங்களும் பூக்களும் கிடைக்காது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனெனில் இப்போது அவன் இருந்த இடம் மந்திர பூக்களும் பழங்களும் சூழ்ந்திருந்தது. அதனால் தற்போதைக்கு தனது அதிர்ஷ்டத்திற்கு நன்றி கூறிக்கொண்டான். ஆனால் சமரன் இதை வேறு எந்த இடத்திலாவது செய்திருந்தால் மருந்து தயாரிக்கும் போதே அவனுடைய எல்லா பொருட்களும் தீர்ந்திருக்கும். அதே சமயம் வருணமித்திரர் பாறையில் அமர்ந்து சமரன் மருந்து தயாரிப்பதை பார்த்து கொண்டிருந்தார். சமரன் அனைத்து மந்திர பழங்கள் மற்றும் மலர்களில் இருந்து தேவையான பொருட்களை கவனமாக வெளியே எடுத்தபோது வருணமித்திரர் அவனை பார்த்து சிரித்து தலையை ஆட்டினார். சமரன் மருந்து தயாரிக்க அதிக பூக்கள் மற்றும் பழங்களை பயன்படுத்தினான் என்று அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனெனில் சமரன் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த மருந்துகளை தயாரிக்கிறான். இந்த பணியில் முக்கியம் வெற்றிகரமாக மருந்து தயாரிப்பதுதான். குறைந்த அளவு பூக்கள் மற்றும் பழங்களை பயன்படுத்தி அதை தயாரிப்பது அல்ல. பின் சமரன் பழங்கள் மற்றும் பூக்கள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தி மருந்து தயாரித்ததால் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அதனால் தன் மோதிரத்திலிருந்து ஒரு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து சாப்பிடத் தொடங்கினான். மாத்திரையை எடுத்துக்கொண்ட சமரன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு செலவழிந்த சக்தியை மீட்டெடுக்க தொடங்கினான். அவனின் இந்த அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் கண்டு வருணமித்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சமரனுக்கு மந்திர ஒளியை வளர்க்கும் பைத்தியம் பிடித்திருப்பதாக கூட அவர் நினைத்தார். அதனால் அவன் எதற்காகவும் இதை நிறுத்தப் போவதில்லை என புரிந்து கொண்டார். சமரன் மருந்து தயாரிக்க ஆரம்பித்து இன்னும் அதிக தாமதமாகவில்லை என்றாலும் அவனது உடலின் பாதி சக்திகள் ஏற்கனவே தீர்ந்துவிட்டன. ஏனெனில் அவன் தயாரித்துக் கொண்டிருந்த மருந்து 1ஆம் தரவரிசை மாத்திரையை விட அதிக சக்தியை கோரும் 2ஆம் தரவரிசை மாத்திரை. முன்னேறி செல்லும் போது சமரன் எப்போதாவது 3 அல்லது 4 மாத்திரைகளை கூட உபயோகிக்க வேண்டியிருக்கும். சக்திகள் முற்றிலும் தீர்ந்து விடாமல் இருக்க அவன் தன்னுடன் நிறைய சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகளை செய்து வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. சமரன் சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். அவன் மீண்டும் சரியாக உணர்ந்தவுடன் புன்னகையுடன் தன் கண்களை திறந்து வருணமித்திரரை பார்த்தான். பின் தனது மோதிரத்தில் இருந்த மற்றொரு மந்திரக்கல்லை வெளியே எடுத்தான் சமரன். அது மிகவும் குளிர்ந்திருந்தது. அந்த 2ஆம் தரவரிசை மந்திரக்கல்லை பார்த்த சமரன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து அந்த மாயக்கல்லை அவன் முன்னால் இருந்த மந்திர கொப்பரைக்குள் தூக்கி எறிந்தான். உடனடியாக கொப்பரை மீது கையை வைத்தான். பின் அவன் தனது உள் சக்தியின் உதவியுடன் ஊதா மந்திர ஒளியை அதிகரிக்க தொடங்கினான். அந்த வெளிச்சத்தின் காரணமாக கொப்பரையில் தீ மேலும் அதிகரித்தது. அதன் காரணமாக பலத்த நீராவி சத்தம் கேட்டது. ஒரு கணம் கழித்து அந்த ஒளியுடன் கொப்பரையில் இருந்து நீராவி வெளியேறுவதை சமரனும் வருணமித்திரரும் கண்டனர். அது மந்திரக்கல் உருகுவது போல தோற்றம் தந்தது. மேலும் சமரன் தீயை கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தான். இல்லையெனில் நெருப்பு கட்டுக்கடங்காமல் போய் இந்த மாய கல்லையே எரித்துவிடும் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. பின் மெல்ல மெல்ல மூடுபனி போன்ற அடர்ந்த புகை கொப்பரையில் இருந்து வெளியேறி குகை முழுவதும் பரவத் தொடங்கியது. வெண்மை நிற புகையை பார்த்ததும் வருணமித்திரர் கைகளை அசைத்தார். உடனே புகையெல்லாம் குகையை விட்டு நேராக வெளியேறி குகை பழைய நிலைக்கு திரும்பியது. ஆனால் சமரன் புகையை விட ஊதா நிற மந்திர ஒளியில்தான் அதிக கவனம் செலுத்தினான். அதை அவன் பனிமூல சக்தி மந்திரக்கல்லை உருக்க பயன்படுத்தினான். சிறிது நேரத்தில் மந்திரக்கல்லின் பனிக்கட்டி அடுக்கு முற்றிலும் உருகியது. மந்திர ஒளி மகிழ்ச்சியுடன் கொப்பரைக்குள் குதிக்க பின்னர் அது மெதுவாக கல்லை தூள் போன்ற பொருளாக மாற்றத் தொடங்கியது. அந்த மாய நெருப்பும் 2ஆம் தரவரிசை கல்லில் அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் அந்த மாயக்கல் உடைந்து பொடியாக மாறத் தொடங்கியது. அத்துடன் பட்பட் என கல் உடைவது போன்ற பலத்த சத்தமும் கேட்டது.
இந்த குரலை கேட்ட சமரன் அந்த மாயக்கல்லுக்கு என்ன நேர்ந்தது என்ற குழப்பத்துடன் சட்டியை பார்த்தான். அப்போது அந்த மந்திரக்கல்லின் மந்திரம் தூள் தூளாக மாறியதாக அவனுக்கு தெரிந்தது. மேலும் மந்திரத்தை பாதுகாக்கும் வெளிப்புற கல் உடைந்து கொப்பரையின் மேற்பரப்பில் கட்டியானது. சக்தி நிறைந்த அந்த வெள்ளை நிற பொடியை சமரன் பார்த்தவுடனே அவனது கலங்கிய முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. பிறகு இன்னும் சிறிது நேரம் மாய ஒளியை பயன்படுத்தி கடைசியில் கொப்பரையில் இருந்து பொடியை எடுத்து பச்சை குப்பியில் நிரப்பினான் சமரன். அவன் அந்த மந்திரக்கல்லின் மந்திரத்தை பிரித்தெடுக்கும் கடினமான வேலையை செய்ததால் தாமதிக்காமல் தன்னுடன் இருந்த மற்ற பொருட்களை எல்லாம் ஒரே அடியில் கொப்பரையில் போட்டான். பின் அனைத்து பொருட்களையும் மந்திர ஒளியுடன் கலக்கத் தொடங்கினான். மேலும் ஒரு சக்தி சேமிப்பு மருந்தை அதிலிருந்து உருவாக்கினான். கொப்பரைக்குள் பொருட்கள் எரிந்து கொண்டே இருந்ததால் வெவ்வேறு வண்ணங்களின் பொருட்கள் ஒன்றாக கலந்து வேறு நிறத்தை உருவாக்கத் தொடங்கின. பின் படிப்படியாக இவை அனைத்தும் மாத்திரையின் வடிவத்தை எடுக்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த மாத்திரை 2 பக்கங்களிலிருந்தும் வளைந்த சாதாரண மாத்திரையாக இல்லை. மாறாக இந்த மாத்திரையின் வடிவம் சற்று வித்தியாசமாக இருந்தது. இந்த மாத்திரையில் லேசான பச்சை நிறமும் லேசான ஊதா நிற புள்ளிகளும் தெரிந்தன. அதை பார்த்த சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கிட்டத்தட்ட 90% வேலைகளை முடித்து விட்டான். இப்போது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் மீதம் உள்ளது என அவனுக்கு தெரியும். மேலும் அந்த பணியானது மாயக்கல்லில் இருந்து எடுக்கப்பட்ட வெள்ளை பொடியுடன் மாத்திரையை கலக்குவதாகும். அப்போது சமரன் அந்த வெள்ளை மந்திர பொடியை கையில் ஏந்தியபடி புன்னகையுடன் வருணமித்திரரை பார்த்தான். அப்போது குரு வருணமித்திரரும் தலையை அசைத்து சமரனிடம் வேலையை முடிக்கச் சொன்னார். அதை கண்ட சமரன் வருணமித்திரரும் தான் சரியான பாதையில் செல்வதாக சொன்னதை புரிந்து கொண்டான். அவனுக்கு அவன் மீதான நம்பிக்கை மேலும் அதிகரித்தது. பின் சமரன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து சாதாரண வெள்ளை பொடியாக மட்டுமே தெரியும் அந்த மந்திர சக்தி பொடியை கொப்பரைக்குள் போட்டான். அந்த பொடி கொப்பரைக்குள் வந்தவுடன் சமரன் அதை மந்திர நெருப்பின் உதவியுடன் நேரடியாக மாத்திரை மீது தெளித்தான். அவன் அப்படி செய்தவுடன் சக்தி வேகமாக சுழலத் தொடங்கியது. இதனால் சமரன் உடனடியாக தனது உள்வலிமையை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அவன் ஊதா நிற ஒளியை கட்டுப்படுத்தி அதிலிருந்து வெளிப்படும் நெருப்பை சரியான வெப்பநிலையில் வைத்திருந்தான். இதனால் அந்த வெள்ளை மந்திர சக்தி மாத்திரையுடன் நன்றாக கலக்க முடிந்தது. இந்த மருந்தை முழுவதுமாக தயார் செய்ய சமரனுக்கு மேலும் அரை மணி நேரம் ஆனது. அதன் பிறகே சமரன் தனது உள் சக்திகளை பயன்படுத்துவதை நிறுத்தினான். அதன் காரணமாக ஊதா மந்திர ஒளி கட்டுப்படுத்த முடியாமல் நேரடியாக அந்த மாத்திரையின் உள்ளே செல்லத் தொடங்கியது. இதை பார்த்த சமரன் உடனே ஒளியின் அளவை குறைத்தான். ஒளி குறைந்தவுடன் தன் எதிரில் ஒரு வெள்ளை நிற மாத்திரையை பார்க்க ஆரம்பித்தான் சமரன். அவன் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. இந்த வெள்ளை மாத்திரையை பார்த்த சமரனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. அதன் பிறகு அந்த சட்டியில் இருந்த மாத்திரையை வெளியே எடுத்த சமரன் பின் அந்த மாத்திரையை ஒரு பச்சை நிற குப்பிக்குள் அடைத்தான். பிறகு சமரன் சட்டியில் இருந்து கையை முழுவதுமாக அகற்றிக் கொண்டான். அதற்குள் எரிந்து கொண்டிருந்த ஊதா மாய நெருப்பும் ஒரு நொடியில் மறைந்தது. அதன் பிறகு சில நிமிடங்களில் அந்த சூடான பாத்திரம் குளிரத் தொடங்கியது. அந்த நேரம் சமரன் தன் கையில் வைத்திருந்த பச்சை குப்பியை குலுக்கி அதனுள் வைக்கப்பட்டிருந்த மாத்திரையை நுகர்ந்து பார்க்க முயன்றான். ஆனால் சமரனின் முகம் பெரிதானது. அவன் அடக்க முடியாமல் மகிழ்ச்சியுடன் வருணமித்திரரிடம் கத்தினான். சாதிச்சிட்டேன், ஆமா நான் சாதிச்சிட்டேன் குருவே. சக்தியை சேமிக்கிற மாத்திரை இப்ப என்னோடது, நான் சாதிச்சிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கத்தினான் சமரன். அவன் மகிழ்ச்சியில் குதிப்பதை கண்ட வருணமித்திரர் தலையை அசைத்து சமரனின் கருத்தை ஒத்துக்கொண்டார். ஆமா சமரா, நானும் அதை பார்த்தேன். வாழ்த்துக்கள் சமரா. உண்மையை சொல்லணும்னா நீ இந்த மாத்திரைகளை தயாரிக்கும் போது சில தவறுகளை செஞ்ச. ஆனா அதோட முடிவை பத்தி நாம பேசினா முதல் முறையிலேயே அது ரொம்ப நல்லா வந்திருக்கு என்று பாராட்டிய வருணமித்திரரின் கண்கள் அடுத்த மாத்திரையை தயாரிக்க பயன்படுத்த அருகில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை நோக்கி சென்றன. அடுத்த மாத்திரை ஒரு பனிக்கட்டி மாத்திரையாக இருந்தது. அதை உருவாக்குவதற்கு நிறைய முயற்சி எடுக்கும் என வருணமித்திரர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் அவர் சிரித்துக்கொண்டே பொருட்களை பார்த்துவிட்டு சமரனிடம், நீ இப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற சமரா. இனி நீ பனி உருண்டைய உருவாக்கணும். கடைசியா நீ செஞ்ச மாத்திரையை பார்த்தா இதை தயாரிக்க நீ தேவையானதை விட அதிகமான பொருட்களை பயன்படுத்த மாட்டேன்னு நம்புறேன் என்று வருணமித்திரர் கூற அதை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். பின்னர் சக்தி சேமிப்பு மாத்திரையை உள்ளே வைத்த சமரன் ஆற்றலை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து விழுங்கினான். அதன் பிறகு அவன் கீழே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக தியானம் செய்து தனது அதிகாரங்கள் மீண்டும் வரும் என்று காத்திருக்க ஆரம்பித்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.